அகல்யா லேயர் கேம்ப் அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி பாம்புலாம் நுழைஞ்சிரும். அதை பார்த்து அவங்க அம்மா அடிக்கடி அலறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மழை காலம்லாம் வந்துடுச்சுன்னா மழை பெஞ்சு வீடு ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்படி ஒழுகிற தண்ணி குழந்தைங்க மேலே பட்டு குழந்தைங்க தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவாங்க. அப்படின்றதுக்காக அவங்க அம்மா பெரிய பாத்திரத்தை எடுத்து அந்த ஒழுகிற இடத்துலலாம் வச்சு தண்ணி பிடிப்பாங்க. அதில் பட்டு தரிக்கிற தண்ணி அகல்யா மேலே பட்டு பல நாள் சிலிர்ப்பை உண்டாக்கியிருக்கு. சில நாள் அவங்களோட தூக்கத்தையே கெடுத்திருக்கு. அந்த சட்டியில் அந்த சொட்டுற சத்தம் கேட்டு அகல்யா பல நாள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்படி தூக்கம் இல்லாத ஒவ்வொரு இரவும் அகல்யா ஒரு அழகான பெரிய வீட்டையும் அவங்களுக்கான ஒரு அழகான அறையையும் கதகதப்பான மெத்தையையும் அதில் படுத்து உறங்குற மாதிரியும் ஒரு கனவை தான் அவங்க காணுவாங்க. அப்பையிலேருந்தே வீடு பற்றின கனவு அவங்களுக்கு அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஒழுகிற வீட்டை பற்றி அவங்க அம்மா எவ்வளோதான் அவங்க அப்பா கிட்ட குறை சொன்னாலும் அவங்க அப்பா அதை கேட்குற மாதிரியே இல்லை. ஒரு வீடு கட்டினா என்ன அப்படின்னு அவங்க அப்பாக்கிட்ட அவங்க அம்மா ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் நம்ம கடைசி காலத்தில் நம்ம சொந்த ஊருக்கு போய் நம்ம பூர்வீக வீட்டில் நம்மளோட கடைசி காலத்தை கழிச்சிக்கலாம், நமக்கு எதுக்கு இந்த ஊரில் வீடு அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிருவார். அப்படி போய் பூர்வீக வீட்டில் வாழ வேண்டிய அவசியமே இல்லாமல் 53 வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டார். இப்போது அவங்க அம்மாவோட நிலைமை தான் திண்டாட்டமாக இருக்குது. சின்ன பையன் வீட்டில் ஒரு நாள், பெரிய பையன் வீட்டில் ஒரு நாள்னு மாறி மாறி தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிம்மதி